ஹாய் மக்களே, நான் தான் உங்கள் ஈஸ்வரி. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, புதுசாக ஏ டு பி மிஷின் வாங்கியிருக்கோம். அதோட ரிவ்யூ தான் உங்களுக்கு இப்போ நான் சொல்ல போகிறேன். பார்த்திங்கன்னா, இந்த மெஷினோட பேர் வந்து ஏ டு பி. இப்போ கொஞ்சம் அட்வான்ஸாக வந்துருக்கு. இந்த ஏ டு பியில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, எல்லா பவர் மிஷின் மாதிரியும் இது இருக்குது. அடிஷ்னல் ஃபியூச்சர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தா, இது வந்து ஆட்டோ த்ரெட் கட்டர். பார்த்திங்கன்னா, நம்ம த்ரெட் வச்சு இப்படி மேனுவலாக கட் பண்ண தேவையில்லை. பார்த்திங்கன்னா, நம்ம ஃபுட் ரெசிஸ்டில் பேக் சைடு ஒரு ப்ரெஷ் கொடுத்தா போதும், ஆட்டோமேட்டிக்காக த்ரெட் கட் ஆகிடும். அது நான் வந்து நான் அது ஸ்டிச் பண்ணும்போது நான் உங்களுக்கு எப்படின்றத நான் சொல்கிறேன், நீங்கள் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இதில் இந்த இது அதாவது இது வந்து ஃபுட் லெக் ரெசிஸ்டர். அதாவது ஃபுட் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணுன்னா லெக் வச்சு இப்படி பண்ணலாம். மேனுவலாகவும் இருக்குது இங்கே பேக் சைடு. ஆனால் நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கப்ப நமக்கு ஈஸியாக இருக்கிறது என்னென்னா, நம்ம லெக் வச்சு பண்ணுறது தான் ஈஸியாக இருக்கும். பார்த்திங்கன்னா, மேனுவலாக இங்கே இருக்குது. பார்த்திங்கன்னா, இதையும் பண்ணிக்கலாம். இங்கே இது அட்ஜஸ்ட் பண்ணோம்னா ஃபுட் வந்து டாப் டு பாட்டம் போகும். பார்த்திங்கன்னா, ரெண்டாவது ஆன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இதில் அட்வான்ஸாக எல்இடி லைட்லாம் கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா, உங்களுக்கு ஸ்டிச்சிங் வந்து நல்லா ஸ்டிச்சிங் வந்திருக்கா இல்லையான்னு நல்லா ஈஸியாக பார்க்கலாம். முன்னாடி இருந்த மெஷின்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபியூச்சர்ஸ்லாம் கிடையாது. இது பார்த்திங்கன்னா ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிக்கலாம். ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஆன் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நார்மல் பிரைட்டு அப்புறம் ஃபுல் பிரைட்டுன்னு இருக்குது, 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, இதில் நம்மளோட ஸ்டிச்சிங் அட்ஜஸ்ட் பண்ணுறது. பார்த்திங்கன்னா, நார்மலாக நம்ம நார்மல் ஸ்டிச்சிங்னால் ஒரு 2 வச்சுக்கலாம். ரன்னிங் ஸ்டிச்னால் 3 to 4 வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா, இது அது ஸ்டிச்சிங் அட்ஜஸ்ட்மெண்ட். இது வந்து உங்களுக்கு தெரியும், நம்மளோட லாங் ஸ்டிச்சு போடணுன்னா இதை பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு ஸ்டிச்சிங் ஸ்பீடு மேக்ஸிமம் ஸ்பீடு 15லேருந்து வச்சுக்கலாம். இப்போ பிகினர்ஸ்னால் ஒரு 15-14 வச்சா ஓகே, உங்களுக்கு நல்லா வரும் ஸ்டிச்சஸ்ஸு. இல்லை எனக்கு நல்லா தெரியும் ஸ்டிச்சிங் அப்படின்னா நம்ம ஒரு 20 கூட வச்சுக்கலாம். பார்த்திங்களா, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்பீடோட அட்ஜஸ்ட்மெண்ட். இதுவும் பார்த்திங்கன்னா த்ரெட் கட்டர், ஆட்டோ த்ரெட் கட். நான் ஸ்டிச் பண்ணி காமிக்கிறப்ப ஃபுட்டில் உங்களுக்கு ஃபுட்லேயே வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். இங்கேயும் டேரெக்டாக கட் பண்ணி இதுலேயும் இந்த பட்டன் யூஸ் பண்ணியும் நம்ம பண்ணிக்கலாம். மற்றபடி மெஷின் ஓகே தான். அந்த மெஷின் ஏ டு பி நல்ல அட்வான்ஸ் மெஷின்னு. இப்போ கரண்ட்டாக இந்த மெஷின் தான் இப்போ நல்லா போயிட்டுருக்கு. இந்த மெஷின் நாங்கள் எங்கே வாங்கினோன்னு பார்த்திங்கன்னா, பெங்களூரில் சிக்பெட்டில் ஒரு ஷாப்பில் தான் வாங்கினோம். அதோட அட்ரஸ் பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதை போய் பார்த்துக்கோங்க. அப்புறம் ஸ்கேல் பார்த்திங்கன்னா, நம்ம இப்போ டைரெக்டாக மெஷர்மெண்ட்டு ஏதாவது பண்ணணும் அப்படின்னா இன்ச் டேப்பு யூஸ் பண்ணாமல் இதிலே ஸ்கேல் கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா, சூப்பராக நம்ம அளந்துக்கலாம். டைரெக்டாக எவ்வளோ இருக்குன்னு 1 மீட்டருக்கு கொடுத்துருக்காங்க. டக்குன்னு நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். மற்றபடி மெஷின் நல்லாயிருக்கு. மெஷின் அப்புறம் இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னா ஹேண்டில் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்குது. நம்ம ஏதாவது புஷ் பண்ணி இப்படி இது பண்ணிக்கலாம். எவ்வளோ ஆயில் லெவல் இருக்குது என்னென்னு அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 6 மந்த்துக்கு ஒன்ஸ் இந்த ஆயில் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு வாங்கி ஒரு 3 டேஸில் மெஷின் வந்து கொஞ்சம் ஸ்டக் ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா, அப்புறமா நாங்கள் மெஷினை ஆஃப் பண்ணிவிட்டு மேனுவலாக இதை ரொட்டேட் பண்ணிவிட்டோம். அதுக்கப்புறம் இது சரியாயிடுச்சு. இந்த ஒரு ப்ராப்ளம் தான், ஒரே ஒரு எரர் மட்டும் இந்த இடத்துல காமிச்சிது.
அது நாங்கள் சரி பண்ணிட்டோம். அது மட்டும்தான். அது எதனால் வருதுன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். மக்களே, இப்போ நம்ம ஒரு த்ரெட் போட்டு மெஷின் ரன் பண்ணி பார்க்கலாம் எப்படி ஸ்டிச் பண்ணுதுன்னு. ஃபஸ்ட்டு இந்த இதில் வந்து த்ரெட் போட்டுக்கணும் பார்த்திங்கன்னா. அதுக்கப்புறமா நம்ம இது வந்து அட்ஜஸ்டபிள் தான். இந்த ஸ்டாண்டு, த்ரெட்டோட ஸ்டாண்டு வந்து மூவ் பண்ணிக்கலாம். நம்ம எப்படி வேணாலும் போட்டு இப்படி போட்டோம்னா மூவ் ஆகிடும். இதுதான் பாபின் கேஸ் மக்களே. நம்ம இதில் கொஞ்சம் த்ரெட்டு இது பண்ணிக்கலாம், சுற்றிக்கலாம். இதில் இப்படி வச்சு நம்ம பாபினை வந்து இப்படி லாக் பண்ணிட்டா அது லாக் ஆகிடும். அப்போது நம்மளோட ஃபுட் ரெஸ்ட்டை வந்து மேலே எப்போதுமே நம்ம பாபின் த்ரெட்டு வந்து பாபினில் சுற்றிக்கணும் அப்படின்னா இந்த ஃபுட் ரெஸ்ட் இப்படி இருந்தால் இந்த இது வந்து நமக்கு தேஞ்சு போயிடும். அதனால் ஃபுட் ரெஸ்ட்டை வந்து நம்ம எப்போதும் தூக்கி விட்டுக்கணும். அப்போ தான் நீடலுக்கும் எந்த பிரச்சனை வராது. இப்போது நம்ம ரன் பண்ணி பார்ப்போம் பாபின் எப்படி சுற்றுதுன்னு. வாவ், நல்லா சுற்றுது மக்களே. இப்படி தான் சுற்றணும். ஓகே, நாய்ஸ் இல்லாமல் சூப்பராக ரன் ஆகுது மெஷினு. சவுண்டே இல்லை பார்த்திங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம பாபின் கேஸில் போட்டுக்கலாம். இதை பாபின் கேஸு இப்படி போட்டு இந்த த்ரெட்டை இப்படி எடுத்துக்கணும். இங்கே எடுத்து விட்டுட்டு இந்த ஒரு லாக் மாதிரி இருக்குது பாருங்கள், இதை எடுத்து விட்டுட்டு நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணணும். அப்புறமா இந்த த்ரெட்டை வந்து இப்படி கோக்கணும் மெஷினில். இப்படி கோத்துட்டு இழுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நார்மலான ரன்னிங்கில் த்ரெட்டு வரணும். ரொம்ப டைட்டாக வரக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் வரக்கூடாது. அப்போது அப்படி லூஸாக வந்தது அப்படின்னா நம்ம இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணோம்னா நமக்கு கரெக்டாக வரும். அதுக்கு மேலேயும் லூஸாக இருந்தது அப்படின்னா இந்த ஒரு லாக் கொடுத்துருக்காங்க பாருங்கள், பின் மாதிரி, இதில் விட்டு இப்படி எடுத்துக்கலாம். ஓகே மக்களே, நம்மளோட ஃபுட் ரெஸ்ட்டை கீழே எடுத்து விட்டுக்கலாம். த்ரெட் கோத்தாச்சு ஆல்ரெடி. பாபின் கேஸ்லேருந்து த்ரெட்டை இப்படி லைட்டாக மூவ் பண்ணி விட்டிங்கன்னா வீலை உங்களுக்கு நீடில் உள்ளே போயிட்டு த்ரெட்டை எடுத்துகிட்டு வரும் கேஸ்லேருந்து. பார்த்திங்களா, இது பாபின் கேஸ்லேருந்து வர த்ரெட்டு, இது நீடில்லேருந்து வர த்ரெட்டு. இந்த மாதிரி பண்ணிவிட்டு த்ரெட்டை இப்படி எடுத்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு ஸ்டிச் போட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஃபஸ்ட்டு 1/2 இன்ச்சுக்கு ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஸ்டிச்சஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் நார்மலாக தான் வச்சுருக்கேன், உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ ஃபுட் ரெஸ்ட்டை லைட்டாக இந்த லெக்கு, நான் முன்னாடி சொன்னேன் பார்த்திங்களா, இந்த லெக்கு அதை லைட்டாக அப்படி மூவ் பண்ணோம்னா நம்மளோட ஃபுட் ரெஸ்ட் வந்து டாப்க்கு போயிடும். அப்புறமா பாட்டம்க்கு இறக்கி விட்டுக்கலாம் கிளாத்தை வச்சதுக்கப்புறம். இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, கொஞ்சம் ஸ்டிச் டைட்டாக வருது. ஓகே மக்களே, சூப்பராக வந்திருக்கு. அதுக்கப்புறம்